ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். சில கதைகள் கேட்டால் நெஞ்சம் நெகிழும், சில கதைகள் கேட்டால் நெஞ்சம் கனக்கும். அப்படி இந்த இரு உணர்வுகளும் ஒரு சேர சங்கமிக்கும் ஒரு பிரபலமான கதை என்றால் அது தமிழகத்தில் பெரிதும் பேசப்படும் நல்ல தங்காள் கதையே. 11ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவமாகவும் அண்ணன் தங்கை பாசம் பேசும் ஒரு உணர்வு கதையாகவும் இன்றும் குல தெய்வமாய் பலரால் வணங்கப்படும் ஒரு புராண கதையாகவும் கூறப்படும் நல்ல தங்காள் வரலாற்றை நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாதம் மும்மாரி பெய்ய, எங்கும் நெல் மணிகள் விளைய, துலங்கும் வாழை மரமும் இலங்கும் பலாமரமும் குலுங்கும் பாக்கு மரமும் கூடவே மாமரச் சோலையும் செண்பகப்பூ பந்திகளும் நிறைந்து குயில் பாட மயில் ஆட ஆண்டிகளும் வந்து தஞ்சம் புகும் வான்பெயர் பெற்ற தென் மதுரை பட்டணம் அது. மீனாட்சி அம்மையின் அருள் ஆசி பெற்ற அந்த அணிமதுரை பட்டணத்தை சந்திரகுல மன்னன் ராமலிங்கராஜன் செங்கோல் பிடித்து சிறப்புடன் ஆண்டு வந்தார். மனு நீதி தவறாமல் மக்களை காத்த அம்மன்னனின் மனைவியே இந்திராணி. பிள்ளைகள் அற்ற அத்தம்பதியினர் ஒருமுறை தேர் ஏறி உலா செல்ல, அச்சமயம் வேதியரும் ஜோதிடரும் மன்னரின் முகம் பார்த்து, நீதி எடுத்து நாட்டை ஆளும் மன்னா, உனக்கு பின் பாராள பட்டத்திற்கு பிள்ளை இல்லையே, தங்கள் அரசு முடிந்தால் எங்களரசே நாங்கள் என் செய்வோம் என வருந்தி கூற, அதை கேட்டு மன்னன் சினமடைந்து அன்றே தன் நாட்டை ஆளும் பொறுப்பை தன் நம்பிக்கைக்குரிய மந்திரியிடம் அளித்துவிட்டு மனைவி இந்திராணியை அழைத்து கொண்டு காட்டில் தவமேற்ற சென்றார். ஆம், பிள்ளை வரம் வேண்டி அத்தம்பதியினர் தவசிகள் போல உலகாசையை துறந்தனர், மர உரி தரித்தனர், உடல் முழுக்க திருநீற்றை பூசினர். ருத்ராட்சம் அணிந்து புலித்தோல் விரித்து அதில் அமர்ந்து சித்தம் முழுக்க சிவநாதம் படித்து அல்லும் பகலும் சிவாய நம என சிவனையே மனதில் நினைத்து தவம் புரிந்தனர். அவர்களின் அந்த நெடும் நாள் கடும் தவத்தை கண்டு பார்வதி அம்மையும் வியந்து ஈசனிடம் அவர்களின் வேண்டுதலுக்காய் பரிந்துரை செய்தாள். இறுதியில் கைலையின் நாதர் நேரடியாய் அந்த திவ்ய தம்பதியினர் முன் தோன்றி, உங்களுக்கு பெண் ஒன்றும் ஆணொன்றும் என இரு பிள்ளைகள் பிறப்பார்கள் என வரம் கொடுத்து மறைந்தார். ராமலிங்க மன்னனும் தன் மனைவி இந்திராணியுடன் சிவபெருமானை நேரில் கண்டு வணங்கி துதித்து வரத்திற்கு நன்றி கூறி தென்மதுரை பட்டணம் வந்தடைந்தனர். அவ்வாறே ஈசனின் வரப்படி ஆண்டு 2 ஆண் ஒன்றும் பெண் ஒன்றுமாய் இரு பிள்ளைகள் பிறக்க மன்னனும் மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்றார். மகனுக்கு நல்ல தம்பி என்றும் மகளுக்கு நல்ல தங்காள் என்றும் பெயர் சூட்டி இருவரையும் உத்தம உத்தமியராய் வளர்த்தார் மாமன்னர். பிள்ளைகளும் அவ்வாறே அண்ணன் தங்கை பாசத்தில் திளைத்தனர். தமிழும் தெலுங்கும் அறிந்தனர். கல்வியும் அதனுடன் வில் வித்தையும் குதிரை ஏற்றமும் கற்று அனைத்து கலைகளிலும் தேர்ந்தனர். ஆண்டுகள் செல்ல அவர்களின் குழந்தை பருவம் முடிந்ததும் ராமலிங்க மன்னன் தன் பிள்ளைகளுக்கு மணம் முடிக்க எண்ணினார். அதில் முதலில் நல்ல தம்பிக்கு குந்தள தேசத்தை ஆளும் கோமுகன் பெற்றெடுத்த மூலி அலங்காரி மொய்குழலாள் நாயகி என்பவளை திருமணம் முடித்து வைத்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாய் அந்த திருமணம் முடிந்த 10 நாளில் நல்ல தம்பியின் தாயும் ராமலிங்க மன்னனின் பட்ட மகரிஷியுமான இந்திராணி அம்மை இறந்து போனாள். அத்தோடு மனைவியின் அந்த திடீர் இழப்பால் ராமலிங்க மன்னரும் அன்றே படுத்த படுக்கையில் ஆனார். அப்படி படுக்கையில் கிடந்த அவர் ஒரு நாள் தன் மூத்த மகனான நல்ல தம்பியை அருகழைத்து அவன் கரத்தை பிடித்து அவனிடம், மகனே, எனக்கு பின் இந்த தென்மதுரை மாமண்டலத்தை ஆளப்போபவன் நீயே.
மணிமுடி தரித்து இம்மண்ணை நீ ஆள்கையில் மக்களுக்கு எக்குறைவும் இருக்கக்கூடாது. நிறை செங்கோலுடன் நீ நீதி செலுத்திட வேண்டும். கூடவே உன்னுடன் பிறந்த உன் உயிர் தங்கை நல்ல தங்காளை எந்நாளும் பசுமை எய்தியிருக்கும் இடம் எதுவோ அவ்விடம் தேடி அங்கேயே சீரும் சிறப்புமாய் மணம் முடித்து கொடுக்க வேண்டும். இம்மூன்றுமே என் இறுதி ஆசைகள் என்றார். அதை கேட்டு மரணப்படுக்கையில் கிடந்த தன் தந்தையைக் கண்டு கண்ணீர் வடித்த நல்ல தம்பியும், கட்டாயம் இம்மூன்றையும் நிறைவேற்றுவேன் தந்தையே என அவருக்கு வாக்கு கொடுத்தான். அவ்வாறே அடுத்த சில தினங்களிலேயே ராமலிங்க மன்னரும் மரணிக்க அவருக்கு ஈமச் சடங்குகளை எல்லாம் செய்து முடித்துவிட்டு தந்தைக்கு கொடுத்த வாக்கின்படியே நல்ல தம்பியும் தென்மதுரை பட்டணத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்றார். தந்தையைப் போலவே நல்ல தம்பியும் மக்களுக்கு ஒருபோதும் பொல்லாங்கு நேராமல் தேஜஸ் பொருந்தியே நாட்டை ஆண்டு வர, ஒரு நாள் மானாமதுரபுரி பட்டணத்தை ஆண்ட காசி மகாராஜன் எனும் மன்னர் ஒருவர் நல்ல தங்காளை பெண் கேட்டு நல்ல தம்பியின் அரசவை வந்தார். காசிராஜனையும் அவன் ஆளும் பட்டணம் குறித்தும் நன்கு விசாரித்த நல்ல தம்பியும் தன் தங்கைக்கு இவ்விடம் ஏற்ற இடமே என கூறி திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தான். அவ்வாறே சித்திரை மாதத்திலே ஒரு செல்வ கல்யாணமாய் நல்ல தங்காள் காசிராஜன் திருமணத்தை சிறப்பாய் நடத்த எண்ணிய நல்ல தம்பி அதற்காய் நாள் குறித்து கப்பலேறி சீமை சென்று அயலாருக்கு திருமண பாக்கு வைத்தான். மாட்டின் மேல் பாக்கு வைத்து ஊராருக்கும் அழைப்பு விடுத்தான். தங்கையின் திருமணத்திற்கென பனை மரம் பிளந்து பந்தல் கால் நட்டான். தென்னை மரம் பிளந்து தெருவெங்கும் கூரை வேந்தான். முத்து மரம் பிளந்து மூர்த்த மேடையும் இட்டான். பின் குறித்த நாளிலே 300 அந்தணர்கள் கூட்டி மந்திரம் ஓதச் செய்து தன் தங்கைக்கு மங்கள நாள் பூட்டச் செய்தான் நல்ல தம்பி. அவ்வாறே அன்றே தன் தங்கைக்கு சீதனமாய் அவன் அக்காலகட்டத்திலேயே 10 லட்சம் பொன் நிதியுள்ள செல்வம் செலவழித்தானாம். சீதனமாய் பட்டி நிறைந்த பால் பசுவும், ஏரி நிறைந்த எருமை மாடும், காடு நிறைந்த கருப்பு ஆடும், தோளுக்கு தோள் நிறைய துளசி மணி மரகத மாலையும், கை நிறைய கனகமணி வளையல்களும், மார்பு நிறைய வைரமணி அட்டியலும் நல்ல தங்காளுக்கு அணிவித்து அவளுக்கு பணிப்பெண்ணாய் 6000 பெண்களும் இஷ்டம் போல மரச்சோலைகளும் நந்தவனங்களும் தோப்புகளும் என சீதனங்களை அள்ளிக் கொடுத்து சிறப்பாக செய்தான் நல்ல தம்பி. அப்படி அன்பால் தனக்கென அனைத்தும் செய்யும் தமையனை விட்டு பிரிய மனமில்லாமல் அழகு மங்கை நல்ல தங்காளோ, அண்ணே உன்னை பிரியேன் என கூறி தான் அணிந்திருந்த ஆபரணங்கள் அற்று தரையில் விழ அழுது புரண்டாள். தன் கழுத்தில் கிடந்த கனகமணி கழன்று விழ அவனை கட்டி அழுதாள். தோளில் பூட்டியிருந்த முத்துச்சரம் தெரித்து விழ முட்டி அழுதாள். அவளின் அந்த நீர் ததும்பும் சிவந்த கண்களை கண்ட நல்ல தம்பியோ, ஏண்டியம்மா தங்கையே, உனக்கென்ன இத்தனை சோகம்? நீ செல்லும் இடம் இவ்விடம் விட்டு முக்காத தூரமே. நீ நினைத்தால் நான் உடனே வருவேன். ஏறம்மா ரதத்திலே என் பிறவி நாயகமே எனக் கூற, அண்ணன் சொல்லிற்கு எப்போதும் மறுக்காத நல்ல தங்காளும் மனதிலே கவலைகளை அடக்கிக் கொண்டு உடனே ரதம் ஏறி தன் புகுந்த வீடு புறப்பட்டாள். அவ்வாறே சென்ற இடத்திலும் எக்குறைவும் இன்றி இன்புற்றிருந்த நல்ல தங்காள் 7 வருடத்திலேயே ஆண் 4 பெண் 3 என 7 பிள்ளைகளை பெற்றெடுத்தாள். அப்படி நல் வாழ்க்கை வாழ்ந்து வந்த நாளிலே அப்பட்டணத்திலே 12 வருடமாய் பாரமழை பெய்யவில்லை. நெல், சம்பா, வரகு, கம்பு, திணை, அவரை, நவதானியம் என எதுவும் விளையவில்லை. இப்படி பொல்லாத காலத்தினால் மானாமதுரை புரியிலே நெடும் காலமாய் கடும் பஞ்சமானது நிலை கொண்டு வாட்டியது.
அதைக் கண்டு பொறுக்க இயலாத காசிராஜ மன்னன் அதற்கு தீர்வாகவும் தன் ஆளுகை மக்களுக்கு உணவாகவும் என தன் அத்தனை செல்வங்களையும் விற்கத் துவங்கினான். அவன் மனைவி நல்லதங்காளும் அவ்வாறே அனைவருக்காகவும் தன் தமையனின் சீர் ஒவ்வொன்றையும் வரிசையாய் பணயம் வைக்க துவங்கினாள். முதலில் தன் பணிப்பெண்களையெல்லாம் தவிட்டிற்கென விற்றாள். பின் தன் தாலி தவிர மற்ற தங்கம் செல்வம் அனைத்தையும் தண்ணீருக்காய் விற்றாள். மரம், சோலை, தோட்டம் முதலியவற்றை குழந்தையின் பாலிற்கென விற்று இறுதியாய் கூடையும் குத்து உலக்கையும் முரமும் என இவற்றையெல்லாம் விற்று தன் பஞ்சம் தீர்க்க வழி தேடினாள். இப்படி அண்ணனின் சீதனம் அனைத்தையும் விற்றும் அவள் பசி பஞ்சம் குறையவில்லை. உருகுலைந்தாள் நல்ல தங்கை. தோல் ஒட்டி எலும்புகள் தெரிய, வயறு முட்டி முதுகு வளைய, சருமம் வறண்டு தோல் சுருங்க, நடை தளர்ந்து குறுகி போனாள் நல்ல தங்காள். இறுதியில் வாழ வழியின்றி அனைத்து செல்வமும் தீர்ந்து போக, பசித்தழும் பிள்ளையையும் பாலிற்கு அழும் கை குழந்தையும் கண்டு மனம் பொறுக்காத அவள் தன் கணவனிடம் சென்று, ஐயனே, பொறுக்க முடியாமல் இந்த பஞ்சம் நம்மை பந்தாடுகிறது. பிள்ளைகளின் நலன் கருதி நாம் என் பிறந்த வீட்டிற்கு செல்லலாம். என் தாய் வீட்டில் என் தமையனிடம் நாம் அண்டிக் கொள்ளலாம் என்றாள். அதற்கு காசிராஜனோ, உத்தமியே, இது நல்லது அல்ல. வாழ்ந்தவன் கெட்டுப்போனால் உறவினர் வாய்விட்டு சிரிப்பர். அதிலும் கெட்டும் நொந்து போனால் நம் வகையராரும் நம்மை சேர்க்க மாட்டார். இப்படி இருக்கும் நம் நிலை கண்டால் உன் வயது ஒத்த மங்கையரும் உன்னை இகழ்ந்து எள்ளி நகையாடுவர். தாலி கட்டிய நாள் முதல் நான் தனி வழி போனதில்லை. உன்னை மறந்தோ மறுத்தோ நான் பயணமும் கொண்டதில்லை. ஆகவே மணியே, என் பொன் மானே, இப்போது உன் இல்லம் போவது முறையல்ல. சாணி எடுத்தேனும் தட்டி பிழைப்போம், கூலி எடுத்தாலும் கூடி பிழைப்போம். காலம் மாறும். ஆகவே இப்போது உன் இல்லம் செல்ல வேண்டாம் என்றான். ஆனால் அதற்கு நல்ல தங்காளோ, ஆளார்கள் ஏதும் சொல்வார்கள் மன்னா. பூ முடித்த தலையில் நான் புல் சுமக்கலாமா? சந்தனம் குழைத்த விரலில் நான் சாணி குழைக்கலாமா? குங்குமம் எடுத்த கையில் நான் கூலி வேலை செய்யலாமா? முடிவாய் கூறுகிறேன் மன்னா, நான் என் அண்ணன் அரண்மனையில் என் பிள்ளைகளுடன் அரசாளப் போகிறேன். என் மைந்தர்களை வளர்க்க நான் என் தமையன் இல்லம் செல்லப் போகிறேன். நீர் வாருமென்றால் வாரும் என தீர்க்கமாய் கூறினாள். அதை கேட்டு காசிராஜனோ, நான் அங்கு வருவதாய் இல்லை பெண்ணே. பொறுமையின்றி நான் சொன்ன வார்த்தைகளை மதிக்காமல் உன் பிறந்தகம் செல்ல நீ விரும்புகிறாய். மழை பொழியும், பஞ்சம் அகலும், பொறுத்திரு. முடியாதென்றால் என் பிள்ளைகள் பத்திரம். உன்னால் அவர்களுக்கு ஏதேனும் பொல்லாப்பு நேர்ந்தால் காற்றாய் பறந்து வந்தேனும் உன்னை கண்டம் துண்டம் ஆக்கிவிடுவேன். என் பேச்சை கேளாமல் எத்துன்பம் பெறப்போகிறாயோ, கவனமாயிரு என எச்சரித்தான் காசிராஜன். ஆனால் நல்ல தங்காளோ தன் கணவனின் எப்பேச்சையும் கேளாமல் தன் தாய் வீட்டிற்கு போவதையே உறுதியாய்க்கொண்டு அப்போதே அங்கேயே கழுத்தில் ஒரு பிள்ளையையும் இடுப்பில் ஒரு பிள்ளையையும் முதுகில் ஒரு பிள்ளையையும் சுமந்து கொண்டு மற்றவர்களையெல்லாம் முன்னே நடக்க வைத்து பின்னே இவள் நடந்து காட்டு வழி இசைந்து நடந்தாள். உருகுலைந்த உடலும் அடையாளமற்ற தோற்றமும் கொண்ட அவள் தெரியும் வழி தேய நடந்து தெரு, வீதி, வனம், குன்று, காடு தாண்டி போகும் பாதை தெரியாமல் அப்படியே பயணித்தாள். அதே சமயம் நாட்டில் வாழ்ந்த அவள் தமையன் நல்ல தம்பியோ தன் தங்கையின் அந்த அவல நிலை குறித்து சற்றும் அறியாதவனாய் வாழ்ந்தான். என்னதான் அவன் ஒரு பட்டணத்திற்கு மன்னனாய் இருந்தபோதும் தன் மனைவி மூலி அலங்காரிக்கு கட்டுப்பட்டே அவன் வாழ்ந்தான். அவளின் ஆணைப்படி அவன் தன் தங்கைக்கு திருமணம் முடிந்த நாள் முதல் ஒரு நாள் கூட
மானாமதுரை புரி சென்று அவளை நலம் விசாரிக்கவே இல்லை. இந்நிலையில் ஒரு நாள் நல்ல தம்பி தன் பொன் கட்டிலில் பஞ்சு மெத்தையில் படுத்து உறங்கும்போது தன் தங்கை நல்ல தங்காள் காட்டில் அலைந்து வழி தெரியாமல் கதறுவது போல ஒரு சொப்பனம் ஒன்றை கண்டான். அதை கண்டு அலறி எழுந்தவன் அது கனவே என்று தெரிந்ததும் துயர் நீங்கி அமைதியை பெற்றான். இருந்தும் கனவில் பெற்ற மனக்கசப்பை அகற்ற வேட்டையாடி தீர்ப்போம் என எண்ணம் கொண்ட நல்ல தம்பி அன்று அப்போதே தன் சேவகர்களுடன் குதிரை ஏறி வேடுவ உடை அணிந்து வில்லும் அம்பும் வேலும் தாங்கி கரு நாயும் செந்நாயும் பிடித்தபடி வேட்டைக்கு புறப்பட்டான். காட்டிலே வேட்டையென அலைந்து திரிந்து களைப்புற்ற அவன் இறுதியில் சற்றே ஓய்வெடுப்போம் என சேவகர்களுடன் புல் தரையில் அமர அங்கே ஒண்டித் தனிமையில் பெண் ஒருத்தி புலம்பும் ஓலமானது அவர்கள் காதுகளில் வந்து ஒலித்தது. யார் எவர் என தேடிச் சென்ற காவலர்கள் 7 பிள்ளைகளுடன் வழி தவறி திசை மாறி வந்த நல்ல தங்காளையே மன்னன் நல்ல தம்பியின் முன் நிறுத்தினர். அவளின் அந்த வறுமையில் உருகுலைந்த தோற்றத்தால் அவள்தான் தன் தங்கை என்பதை அப்போது சகோதரன் நல்ல தம்பியால் அடையாளம் காண இயலவில்லை. அதை போலவே அவளும் ராஜ உடையிலே தன் சகோதரனை கண்டுவிட்டு ஆண்டுகள் செல்ல இப்போது வேடுவ உடையில் இருக்கும் இவன்தான் தன் தமையன் என்பதையும் அடையாளம் காண இயலவில்லை. இப்படி யாரென அறியாமலேயே நல்ல தம்பி அவளிடம், வனத்தில் புலம்பும் வனக்கிளியே, நீ யாரம்மா? காட்டிலே நீ வந்து புலம்ப காரணம் என்னம்மா என பரிவுடன் கேட்க, அதற்கு அவளோ கண்ணீருடன், ஐயா, 5 வயதிலே அறியா பருவத்திலே என் தாய் தந்தையர் செத்து மடிந்தனர். பாவாடை கட்டத் தெரியாத நாளிலே சிற்றாடை கட்ட சொல்லி கடுக வந்த மன்னனுக்கு கட்டியும் கொடுத்தனர். சீர்சினத்தியை ஒப்பிக் கொடுத்த என் தமையனும் என்னை புகுந்த வீடு வந்து இதுவரை பார்த்ததில்லை. தாலி தரித்த நாள் முதல் கட்டியவனும் என்னை தாய் வீட்டிற்கு விட்டதில்லை. வாழும் பெருமையிலே 7 மக்களை பேருண்டாய் பெற்றெடுத்தே. நான் போன நாள் முதல் 12 வருடமாய் புகுந்த இடத்தில் பாரா மழையும் பெய்யவில்லை. பஞ்சம் பிழைக்க தாலியை தவிர்த்து கூரையை வரை விற்று தின்றுவிட்டேன். தாங்க முடியாமல் தாய் வீடு போவது என முடிவும் எடுத்தேன். இப்போது வழி தவறி நிற்கிறேன். அண்ணன் வீடு செல்ல நீரே வழிகாட்ட வேண்டும் என்று தன் பெருங்குறையை கூறி கையெடுத்து கும்பிட்டாள் நல்ல தங்காள். அதை கேட்டு நல்ல தம்பியின் கண்களிலும் கண்ணீர் வர, உத்தமியே, சுகமாய் உன் தாய் தந்தையர் பெயரை கூறம்மா, உன் துயரை நாங்கள் அகற்றுகிறோம் என கூற, அவளோ உடைந்த குரலுடன், தந்தை ராமலிங்கராஜன், தாய் இந்திராணி, தமையனோ நல்ல தம்பி என்றாள். அதை கேட்டு குதித்தெழுந்த நல்ல தம்பியோ, நல்ல தங்கையே, உண்மையில் இது நீயா? என் பிறப்பே, இது என்ன கோலம்? உனக்கு என்னவாயிற்று? அங்கு ஆனைக்கு பஞ்சமா, குதிரைக்கு பஞ்சமா, பல்லக்கிற்கு பஞ்சமா? ஏன் அந்த உத்தமர் நாட்டில் ஒரு ஓலைக்கு கூட பஞ்சமா? ஒரு தூது அனுப்பியிருந்தால் ஓலை கண்ட நாளிகையில் உன்னை நாடி வந்திருப்பேனே அம்மா. இப்படி கால் கெடுக்க கால்நடையாய் நடந்து வந்தது ஏனம்மா? முன்னமே இதை எனக்கு அறிவித்திருக்கலாமே என அவளையும் தன் மருமக்களையும் கட்டி அணைத்து அழுது கண்ணீர் விட்டான் நல்ல தம்பி. எச்சீருடன் புறப்பட்ட நம் தங்கை இப்படி ஓய்ந்து ஒடிந்து வந்திருப்பதைக் கண்டு புலம்பித் துடித்தான் அவன். இறுதியில் தன் பல்லக்கில் அவர்களை ஏற்றி அவளிடம், என் பிறப்பே, நீ முதலில் அரண்மனை செல். உன் அண்ணியார் மூலி அலங்காரி உன்னை கண்டதும் விரைந்து சமைத்திடுவாள். நம் வீட்டிற்கு தென் வீதியில் தேங்காய் குவிந்திருக்கும், வட வீதியில் மாங்காய் குவிந்திருக்கும், காராம் பசுவும் உண்டு, கட்டானையும் வாசலில் உண்டு. அண்ணனில்லா வீட்டில் அடி வைக்கப் போகிறேன் என்று நீ நினையாதே.
அன்னையும் அன்னையாவாள். போடியம்மா, நான் பிள்ளை விளையாட புள்ளிமானும் மைந்தன் விளையாட கவரிமானும் வேட்டையாடி வருகிறேன். உடன்பிறப்பே, வீட்டிற்குப் போ, உன் பின்னே நானும் வருவேன். அண்ணி உன்னை நல்முறையில் கவனிப்பாள் என்றான். அவ்வாறே நல்லதங்காளும் இனி நமக்கு விடிவு காலமே என்று எண்ணி அண்ணனின் இல்லம் நோக்கி பயணிக்கலானாள். அதே சமயம் நல்ல தம்பியின் அரண்மனையிலோ உப்பரிகை வீதிகளில் உலா வந்த மூலி அலங்காரியோ தூரத்தில் பல்லக்கில் வருவது தன் நாத்தியாரே என்பதையும் அவள் வரவின் காரணத்தையும் மூத்த பணிப்பெண்கள் மூலம் அறிந்ததும் அவள் அவசர அவசரமாய் தன் தாதி பெண்களை அழைத்து, பாரமென ஒருத்தி வீதியில் வருகிறாள். இம்மனையில் பிறந்த அவள் இப்போது என் குடிக்கு தீ வைக்க வருகிறாள். காடு கரையெல்லாம் தீர்த்து அழித்துவிட்டு என் ஆபரணத்தையும் போட்டளிக்க வந்து கொண்டிருக்கிறாள். ஆகவே பெண்களே, நீங்கள் உடனே சென்று வட தென் மாட கதவுகளை சாற்றி அதை ஈர மண்ணை இட்டு அடையுங்கள். பானை சாதத்தை பதப்படுத்துங்கள். பண்ட பாத்திரங்களையெல்லாம் மறைத்து வையுங்கள் என்று கூறிவிட்டு தன் பட்டாடையையும் அணிகலன்களையும் கழற்றிவிட்டு பழங்கந்தல் துணி ஒன்றை உடுத்தி நெற்றியில் பத்திட்டு நோயுற்றவள் போல தரையில் படுத்துக்கொண்டாள். அவ்வாறே சற்று நேரத்திற்கெல்லாம் அரண்மனையின் உள் பிரவேசித்த நல்லதங்காள் கதவை தட்டினாள். ஆனால் அது திறக்கப்படவில்லை. நெடும் நேரமாய் காத்திருந்த அவள் இறுதியில், அண்ணியாரே, அண்ணனுடன் ஆள வந்த மதியாரே, நின்று நின்று கால் கடுக்கிறது, அடிக்காலும் நோவுகிறது. 7 பிள்ளைகளை பெற்றவள் நான் கதவருகே நின்று கை தொழுகிறேன். கதவை திறவுங்கள். பாலமுது சோறிட்டு பாங்காய் நான் வளர்த்த பிள்ளைகளெல்லாம் பசியால் மயங்குகிறது. மனதிறங்கி தண்ணீரேனும் தாருங்கள். தாழ் திறக்கவில்லையெனினும் மறு வார்த்தையேனும் சொல்லுங்கள் அண்ணி என கெஞ்சினாள். இருந்தும் அறையினுள் இருந்த மூலி அலங்காரி சற்றும் இறங்கவில்லை. இறுதியில் நல்லதங்காளோ தான் வேண்டும் இறைவனை மனதில் நினைத்து கொண்டு, ஒரு நூல் திருநூலாய் கழுத்தில் தாங்கிய நான் உத்தமியாய் பத்தினியாய் இந்நாள் வரை வாழ்வது உண்மையென்றால், இறைவா, இப்போதே இக்கதவுகள் திறக்கப்படட்டும் என்றாள். அவ்வளவுதான். அப்போதே கதவு படார் என திறந்து வழிவிட்டது. அவ்வாறே பத்தினி வாக்கும் பலித்தது. பின் முன்னங்காலை எடுத்து வைத்து பிள்ளைகளுடன் உள் நுழைந்தாள் நல்லதங்காள். சற்றும் முற்றும் நோக்கிய அவளுக்கு அங்கு எங்குமே உண்பதற்காய் ஒரு பலகாரமும் இல்லை. பசியால் சமையல் அறைக்கும் சென்றாள். அவ்விடமும் வெறிச்சோடி போய் ஏதுமற்று கிடந்தது. அப்போது மூலி அலங்காரி படுத்து கிடந்த கூடத்தின் வலமும் இடமுமாய் 1000 தேங்காயும் மாங்காயும் பறந்து கிடக்க, அதை கண்ட குழந்தைகளில் 2 ஓடிச் சென்று ஆளுக்கொன்றை கையில் எடுத்தன. அதை கண்ட மூலி அலங்காரி அப்போதே தன் படுக்கையை சுருட்டிவிட்டு ஓடிச் சென்று சிறுவனின் கையிலிருந்து மாங்காயை பிடுங்கி கீழே போட்டுவிட்டு அவனுக்கு ஒரு அறை கொடுத்தாள். மற்றொருவன் கையில் இருந்த தேங்காயை பிடுங்கி கீழே போட்டுவிட்டு அதற்கு பதில் 1000 தேங்காயில் அழுகியது எதுவோ அது ஒன்றை எடுத்து கையில் கொடுத்தாள். பின் அவள் அக்குழந்தைகளிடம், பஞ்சத்தில் பிழைக்க இவ்விடம் வந்த மருமக்களே, மாங்காயும் தேங்காயும் மாமன் மாளிகையில் வந்து தின்னாதீர்கள் என்று கூறிவிட்டு ஒரு ஓட்டை பானையையும் அதில் சமைக்க பஞ்சடைந்த கேழ்வரகையும் அந்த கேழ்வரகை திரிக்க கை உடைந்த திருக்கையும் கூழ் செய்ய அடுப்பு பற்ற வைக்க பச்சை வாழை மர பட்டையையும் கொடுத்து, இதை வைத்து உன் பிள்ளைகளுக்கு கூழ் சமைத்து கொடு, நான் உடல் சுகமற்றுள்ளேன் என்று கூறினாள் மூலி அலங்காரி. நல்லதங்காளும் கண் சிவக்க, நம் அண்ணியாருக்கு நம்மால் நேர்ந்த வருத்தம் என்னவோ, ஏன் இந்த இழிந்த நிலை? இறைவா,
உனக்கே இது தகுமா என மனம் வெம்பி கேழ்வரகை திரித்தாள். ஓட்டை பானையில் அதை இட்டு கூழ் காய்ச்ச அடுப்பை பற்ற வைக்க முயல அந்த பச்சை மரம் எரியாமல் புழுங்கியது. அதனால் துன்புற்ற அவள், இறைவா, நான் தர்ம பத்தினியனில் இந்த பச்சை மர பட்டை பற்றி எரிய வேண்டும், என் கூழும் கொதிக்க வேண்டும், என் பிள்ளைகளும் பசியாற வேண்டும் என வேண்டினாள். அங்ஙனம் அவள் சொல்கையிலேயே அடுப்பு பற்றியது, கூழ் கொதித்தது. மகிழ்ந்த நல்ல தங்காளும் அதை எடுத்து பிள்ளைகளுக்கு ஊட்ட முயல அவளின் அந்த செயல் கண்டு முகம் கருத்த மூலி அலங்காரியோ அப்போதே அதை தன் காலால் எட்டி உதைத்து கூளை தரையில் கொட்டினாள். அதை கண்டு வெகுண்டெழுந்த நல்ல தங்காள் அப்போதே தன் பிள்ளைகள் அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு, குழந்தை குடிக்கும் கூழுக்கா இந்த நிலைமை, என் விதியை என் சொல்வது என மனம் வெம்பி வீதி நோக்கி அழுது கொண்டே பயணித்தாள். வழிநெடுக தன் வறுமையையும் தன் அண்ணியாரின் அவமரியாதையும் சொல்லி சொல்லி ஒப்பாரி வைத்தபடி கொல்லைக்கு சென்றாள் நல்ல தங்காள். கொல்லை தாண்டி சோலை தாண்டி வயல் தாண்டி பயணித்த அவள் போகும் வழி முழுக்க ஆவாரம் செடி இலைகளை அடையாளமாய் இட்டபடி பயணித்து, என் கணவன் சொல் கேளாமல் வந்தது என் தவறே, பெண் புத்தி பின் புத்தியே, பழிகார அண்ணனை பலமென்று நம்பி வந்தேனே, இந்த உடலோடு நான் இருந்தால் இனியும் என்னை எள்ளி சிரிப்பார்களே, தண்ணீருக்கு அழும் சிறுவனையும் பாலிற்கு அழும் குழந்தையையும் வைத்து கொண்டு இனி நான் என் செய்வேன், செத்து மடிவோம், அதுவே சரி என்று முடிவெடுத்தாள். அதற்காய் பாலும் கிணறொன்று இருக்கும் இடத்தை இடையர்கள் மூலமாக தெரிந்து கொண்டு அதன் கரையிலே அன்று அண்ணன் திருமண செய்தாய் தனக்கு கொடுத்தனுப்பிய தனக்கு பிடித்த பட்டாடையையும், அண்ணியார் தன் பிள்ளையின் கையில் கொடுத்த அழுகல் தேங்காயையும், குழந்தைக்கு பாலூட்டும் பாலடையையும், தன் திருமாங்கல்யத்தையும் அந்த சுவற்றில் கழற்றி வைத்துவிட்டு நெஞ்சை பாறாங்கல்லாக்கிவிட்டு தன் ஒவ்வொரு குழந்தையையும் அந்த கிணற்றில் போட்டாள் நல்ல தங்காள். அப்படி இருக்க அதில் மூத்த மகன் மட்டும், அம்மா, என்னையேனும் விட்டுவிடு, தந்தையின் குலம் தழைக்க நான் ஒருவனேனும் உயிருடன் இருக்கிறேன் என கெஞ்ச, அவளோ, மகனே, நீ தப்பி பிழைத்தாலும் தாயற்ற பிள்ளை என்றே கண்டோர் சிரிப்பர், அந்த பழி உனக்கு வேண்டாம் என்று கூறி அவனையும் பிடித்து கிணற்றில் தள்ளி இறுதியில் தானும் வீழ்ந்து மாண்டாள். இப்படி தன் வறுமையை எண்ணி அந்த நெஞ்சு பொறுக்காத செயலை அப்போதே செய்து தானும் தன் பிள்ளைகளுமாய் மாண்டாள் நல்ல தங்காள். இது இங்கு இப்படி நடக்க அச்சமயமே புள்ளிமான் பிடித்து அரண்மனை திரும்பிய நல்ல தம்பி அங்கு தன் தங்கை இல்லாதிருப்பதைக் கண்டு தன் மனைவி மூலி அலங்காரியிடம் என்ன நடந்தது என கேட்க, அவளோ பொய்யாய், அன்பரே, உம்முடன் பிறந்த உத்தமியாளுக்கு 10 வகை காயும் 8 வகை கறியும் பசுவெண்ணையாய் சோறும் பத்திரமாய் சமைத்து இட்டேன். உண்டு பசியாரி உட்கட்டிலில் பஞ்சு மெத்தையிட்டு கவரி வீசி அவளை தூங்கவும் வைத்தேன். அவள் பாலகர்கள் விளையாட பம்பரமும் சிங்கார தேரும் கொடுத்துவிட்டு இப்போதே உம் வருகைக்காய் எதிர்நோக்கி காத்திருந்தேன். அவள் எங்கு சென்றாள் என எனக்கு தெரியவில்லை என்று வேண்டுமென்றே பொய் கூறி புரியாமல் விழித்தாள். அதை கண்ட நல்ல தம்பியோ, இத்தனை செய்துமா என் தங்கை போயிருப்பாள்? இல்லை, அவளை நான் அறிவேன். மூலி அலங்காரியே, நீ செய்த மர்மமெல்லாம் வெளிவரும் என கூறியபடி அலறி அடித்துக்கொண்டு தன் தங்கையை தேடி வீதி நோக்கி ஓடினான். அங்கு எதிர்வரும் பெண்கள் மூலமாய் பெண் ஒருத்தி அண்ணியாரின் கொடுமை தாங்காமல் அழுது கொண்டே மக்களுடன் இவ்வழி சென்றாள் என்பதையும், அதனுடனே அவள் சென்ற இடமெல்லாம் இட்டு சென்ற ஆவாரம் செடி இலைகளும் வழிகாட்ட இறுதியில் பாலும் கிணற்றை அடைந்து அங்கு மிதக்கும்
சடலங்களைக் கண்டு ஐயோ சிவனே என அழுது புலம்பினான் நல்ல தம்பி. அப்போதே தாவி குதித்து அனைவர் உடலையும் கரை எடுத்து அம்மாடி என்று முகத்தோடு முகம் பதித்து செத்த பிணத்தை சீரிட்டு பார்த்தழுதான். வரிசையாய் கிடந்த மாண்ட சடலங்களைக் கண்டு வண்ண மடியிலிட்டு கதறி துடித்தான். ஊதாரி என்னாலேயே என் உடன்பிறப்பை இழந்தேன் என ஊரில் நெருப்பிட்டால் உலகோர் சிரிப்பர் என அங்கேயே சந்தன கட்டையில் தங்கையையும் குங்கும கட்டையில் குழந்தைகளையும் கிடத்தி வாய்க்கரசியிட்டு வலம் வந்து கொள்ளியிட்டான் நல்ல தம்பி. பின் அதை யாரும் அறியா வண்ணம் பார்த்து கொண்டு தலைமுழுகி முக்காடிட்டு இல்லம் வந்து மூலையிலே படுத்தான். அப்போது அவனிடம் மூலி அலங்காரியோ பொல்லாத தங்கை போனால் போகிறாள் என கூற, நல்ல தம்பிக்கோ அவளை கொன்றுவிட கோபம் பொங்க இருந்தும் அதை அடக்கிக் கொண்டு, பெண்ணே, உனக்கும் எனக்குமாய் ஒரே ஒரு பிள்ளை உண்டல்லவா, அதற்கு கண் குளிர கல்யாணம் செய்து பார்க்க வேண்டும் என என் மனம் துடிக்கிறது என்றான். அவளும் நல்ல தங்காள் இறந்த செய்தியும் தன் கணவனே அவர்களுக்கு ஈமச் சடங்குகள் செய்தான் என்பதும் தெரியாமலேயே விரைந்து திருமண காரியங்களை செய்ய ஆரம்பித்தாள். அதே சமயம் நல்ல தம்பியோ மூலி அலங்காரியை மட்டுமல்ல, தன் தங்கையின் குலம் அளித்த அவளின் குலத்தையும் வேறறுக்க தந்திரமாய் திட்டம் ஒன்றை தீட்டினான். அதன்படி தன் பிள்ளையின் திருமணத்திற்கென மூலி அலங்காரியின் மொத்த சொந்தங்களுக்கும் அழைப்பு விடுத்த அவன் அவர்களுக்கென இடி பந்தல் ஒன்றை தயார் செய்தான். அவ்வாறே திருமணம் முடிந்து மூலி அலங்காரி அவள் பந்துக்களுடன் அந்த பந்தலில் அமர்ந்திருக்க, இதுவே சமயம் என ஆசாரியை கொண்டு அந்த இடி பந்தலை ஒரே நொடியில் கவிழ்க்க, அதில் அவளுடன் அவள் உறவினர் முழுக்க நசுங்கி போய் இறந்தனர். இப்படி தங்கையை கொன்ற தன் மனைவியை பழி தீர்த்தான் நல்ல தம்பி. இங்கனம் மனையாளை நல்ல தம்பி சுட்டெரித்த மறுநாளே இங்கு நடந்த எச்செய்தியும் அறியாத காசிராஜன், அதாவது நல்ல தங்காளின் கணவன், தன் நாட்டிலிருந்து தன் மனைவி சென்ற சில நாளிலேயே கனமழை பொழிந்து நாடு செழித்து பஞ்சம் அகல, தாய் வீடு சென்ற தன் நாயகியை அழைத்து வர பட்டாடை வாங்கி பல்லக்கு பூட்டி பரிவாரம் சூட்டி அங்கு வந்து சேர்ந்தான். வந்தவனுக்கு மைத்துனன் நல்ல தம்பி காட்டிலும் வீட்டிலும் நடந்த துர் நிகழ்வுகளையெல்லாம் வருந்தி உரைக்க, அதை கேட்டு காசிராஜனோ என் செய்வேன் என வாய்விட்டு அழுதபடி தன் குடும்பம் குற்றுயிராய் போன பாழும் கிணற்றை நோக்கி ஏங்கி மனம் தளர்ந்து ஓடினான். அங்கு சிதையுண்ட தன் குடும்பத்தைக் கண்டு இளம் கொடியாய் வந்த என் மனைவியும் என் 7 பிள்ளைகளும் மாண்ட இவ்விடத்திலேயே என் மரணமும் நிகழட்டும் என அவ்விடத்திலேயே மடிந்தான் காசிராஜன். அதையெல்லாம் கண்டு அதை போலவே நல்ல தம்பியும் அங்கேயே ஈட்டியின் மேல் பாய்ந்து தன் உயிரை மாய்த்தான். இவ்வாறு பூமியில் இவ்விடத்தில் நிகழ்ந்த செயல்களை எல்லாம் கைலையில் இருந்து கண்ட சிவபெருமானும் பார்வதி தேவியும் இதுவல்லவா அண்ணன் தங்கை பாசம் என மெச்சி அவர்களுக்கு காட்சி தந்து உயிர் பிழைக்க செய்தனர். ஆனால் நல்ல தங்காளும் அவள் சகோதரன் நல்ல தம்பியும் மனித பிறவியில் மாண்ட நாங்கள் இறந்தவர்களாகவே இருக்க கடவோம். ஈசனே, இப்பிறப்பில் உம்மை தரிசித்ததே எம் பெரும் பாக்கியம் என்று கூறினர். அவ்வாறே அவர்களின் அந்த இறுதி விருப்பத்தை கேட்டு அனைவரையும் அப்படியே தன்னுடன் கைலாயத்தில் சேர்த்து கொண்டாராம் சிவபெருமான். இதுவே நல்ல தங்காள் கதை. 11ஆம் நூற்றாண்டில் நடந்ததாய் தெரியப்படும் இந்த நிகழ்வு உண்மை என இன்றளவும் நம்பப்படுகிறது. இக்கதை நடந்த இடமாய் கருதப்படும் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அர்ஜுனாபுரம் எனும் அழகிய ஊரில் நல்ல தங்காளுக்காய் கோயில் ஒன்றும் உள்ளது.
அதன் கருவறையில் நல்லதங்காளின் சிலை கம்பீரமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஏராளமானோருக்கு குல தெய்வமாய் விளங்கும் இந்த அம்மையாரின் வரலாற்றை கேட்டால் பஞ்சம் நீங்கி சுபிட்சம் பெருகும் என்பதும் நம்பிக்கை. ஓகே நண்பர்களே, நாம இன்னைக்கு இந்த பதிவுல நல்லதங்காள் வரலாறு பத்தி கேட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஒரு அன்பான வேண்டுகோள், புதிய கதைகளுக்கான தலைப்புகளை பரிந்துரைக்கவும் என்னால் இயன்ற அளவு அதை தொகுத்து வழங்க முயற்சிக்கிறேன். நல்லதங்காள் கதையை விருப்ப கதையாய் கேட்ட ராஜா சின்னராஜ் சப்ஸ்கிரைபருக்கு நன்றிகள்.